everyone, this is Shreya and you are watching Decoded. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கலர் வீல் பத்தி ஒரு ஹோல் எக்ஸ்பிளைன்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். சரி, கலர் வீல் தான் என்ன அப்படினா கலர்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இந்த சர்க்கிள் ஃபார்ம் வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படினா எந்தெந்த கலர் வந்து கம்பைன் பண்ணா எந்த கலர் ஃபார்ம் ஆகும், எந்தெந்த கலர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படினா வந்து இந்த கிரேடேஷன் கொஞ்சம் அழகாக தெரியும், எந்தெந்த கலர்ஸ் வந்து நம்ம அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பிக்சர் ஒரு டிசைன் நான் டெவலப் பண்ணுறேன், எந்தெந்த ரெண்டு கலரை வந்து நான் யூஸ் பண்ணால் அது வந்து நல்லா ஒரு பர்சனோடைய கண்ணுக்கு சீக்கிரமாக நோட்டீஸ் ஆகும், அதுதான் கலர் வீல். அதை ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் கலர் வீல். ஸோ இந்த கலர் வீலில் நம்ம கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸ்லாம் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஹியூ அப்படின்னா என்னன்னா த ஒரிஜினல் கலர். ஸோ ஹியூ அப்படின்னா ஒரிஜினல் கலர். இந்த ஹியூவில் வந்து இப்போது நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறோம், ஒயிட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லைட்டர் ஷேட் கிடைக்கும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட்டில் நம்ம கொஞ்சம் ஒயிட் யூஸ் பண்ணோம்னா ரெட்லேயே கொஞ்சம் லைட்டர் ஷேடு ஆனால் ஒரு பிங்கிஷ் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த கலர்லேயும் ஏதோ ஒரு கலரில் நம்ம ஒயிட் ஆட் பண்ணுறோன்னா அது வந்து டிண்ட்டு. அதுவே நம்ம பிளாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேடுன்னு சொல்லுவோம். இதே சரி ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை கிரே கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோன் வந்து க்ரியேட் ஆகும். இதுதான் மூணு இம்பார்ட்டண்ட் சொல்லுவேன். டிண்ட்டு, ஷேட் அண்ட் டோனு. டிண்ட்டு, டோனு, ஷேடு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். இப்போ கலர் வீலில் வந்து ஆப்போசிட் கலர் வீலில் ஆப்போசிட்டில் பிளேஸ் ஆகிருக்கிற கலர்ஸ் வந்து இந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம ப்ராடக்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு டிசைன் பண்ணுற டைமில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நல்லா நோட்டிசபிளாக இருக்கும், வைப்ரண்ட்டாக நோட்டிசபிளாக ஒருத்தவங்களோட கண்ணுக்கு அது ஈஸியாக பர்சீவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். அனலாகஸ் கலர்னால் இதே கலர் வீலில் கலர்ஸ் எந்தெந்த கலர்லாம் பக்கத்தில் இருக்கோ அதுதான் அனலாகஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனலாகஸ் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஃபேஸை ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கன்சிடர் யுவர் ட்ராயிங் சம் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஒரு பாட்டில் வரைகிறீங்க. ஸோ நான் லைட்டை வந்து பக்கத்தில் ஏதோ சென்டரில் வைக்கிறேன் அப்படின்னா அதில் கரெக்டாக சென்டரில் ஹைலைட் தெரியும். ஹைலைட்னா ஒயிட் கலரில் தெரியும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே. ஓகேவா? அப்போது ஒரு சைடில் ஷேட் அதிகமாக இருக்கும், விச் இஸ் ஷேடோ அதிகமாக தெரியும். ஸோ வந்து இப்போ நான் க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒயிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த க்ரீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஹைலைட் வர டைமில் லைட் க்ரீனுக்கு வந்துடும். அப்புறம் ஹைலைட் வரும், மறுபடியும் லைட் க்ரீன்லேருந்து டார்க் க்ரீனுக்கு மூவ் ஆகும். இது வந்து அனலாகஸ் கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால அந்த இது வந்து நல்லா இன்னும் 3Dயாக தெரியறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இன்னொன்று என்னென்னா வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ். வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் வந்து இப்போ வந்து மேபி ட்ரெண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வார்ம் கலர்ஸ்னால் என்னென்னா ரெட்டு, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ விச் இஸ் டென் டு பி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே வரைகிற டைமில் என்ன வரைவோம், ஒரு சன்னுனா எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம். அது ஸோ டேயை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது விச் இஸ் மோர் வார்ம்த் அண்ட் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற கலர்ஸ் தான். இதுவே கூல் கலர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ப்ளூ, க்ரீன் அண்ட் வயலட், பிங்க் இதெல்லாம் வந்து கூல் சைடுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வார்ம் அண்ட் கூல். இன்னொன்று இப்போது கலர் வீலில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக்கான ஒரு விஷயம். இது வந்து இப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இந்த கலர் வீல் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கலர்ஸ். ஸோ இப்போது ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னா ரெட்டு, ப்ளூ அண்ட் எல்லோ. இப்போ இந்த ரெட்டு, ப்ளூவை, எல்லோ இந்த ரெண்டு கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற நெக்ஸ்ட் செட் ஆஃப் கலர்ஸ் தான் வந்து செகண்டரி கலர்ஸ். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெட் அண்ட் எல்லோ நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆரஞ்சு வந்துடும், விச் இஸ் செகண்டரி கலர் அகேன். இப்போ எல்லோ அண்ட் ப்ளூவை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் வந்துடும். அண்ட் ப்ளூ அண்ட் ரெட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷேட் ஆஃப் வயலட் கிடைக்கும். இப்போது டெர்ஷரி கலர்னா என்ன அப்படின்னா இதே ப்ரைமரி அண்ட் செகண்டரி கலரை மிக்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற மூணாவது செட் ஆஃப் கலர்ஸ் வந்து டெர்ஷரி கலர். எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா எல்லோ அண்ட் ஆரஞ்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எல்லோயிஷான அதாவது ஆரஞ்சை விடையும் கொஞ்சம் லைட்டர் ஷேடான எல்லோ கிடைக்கும். எல்லோக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற ஷேடாக இருக்கும் அது. ஸோ இது
டெர்ஷரி கலர். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வயலட் இருக்குது. வயலட்டில் நான் கொஞ்சம் ரெட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன்னா அது வயலட்டுக்கும் ரெட்டுக்குமான நடுவில் இருக்கிற நடுவு நிலைமையில் இருக்கிற ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் டெர்ஷரி கலர்ஸ் அப்படின்னா இதுதான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற தேர்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து டெர்ஷரி கலர்ஸ். இதுதான் கலர் வீல். இந்த கலர் வீல் வந்து மோஸ்ட்லி லைக் ஐ செட் டிசைனிங்கில் எப்படி இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரு லோகோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது நல்லா பர்சீவ் ஆகணும், ஒரு பர்சன் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகணுன்றதுனால இந்த யூஸ் ஆஃப் கலர்ஸ் எந்தெந்த கலர் வந்து கம்பைன் பண்ணலாம் அண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கெலாம் தான் கலர் வீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு டிகோடர். தேங்க்யூ.